மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நீங்க அரசியல் களத்துல இருக்கும்போது மக்களோட மக்களா இருக்கும்போது எந்த வியூகமும் தேவையில்லைன்னு தான் நம்ம பாக்குறோம். காரணம் என்னன்னா அவங்க மக்களோட மக்களா குறைகளை கேட்கிறாங்க, என்ன ஏது பிரச்சனை டைரக்டா போய் பாக்குறாங்க. இருந்தாலும் எந்த ஒரு மக்களையும் சந்திக்காம ஒருத்தர் காசு இருக்குங்கிறதுக்காக நான் வியூகம் அமைச்சு யாராவது வியூகம் அமைச்சு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நான் தேர்தலில் வெற்றி பெற்றுலாம் அப்படிங்கிற நினைப்பு இன்னுமா தமிழகத்துல இல்ல இருக்கு. அரசியல்ல அந்த அளவுக்கு தெளிவில்லாத மக்கள் இன்னுமா இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பேச போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண. நம்ம இந்த பதிவுல பேச போறது விஜய் சந்திப்பு. போன பதிவிலேயே நம்ம பேசியிருந்தோம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பொதுவா நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் களத்துல நிறைய இதுக்கு முன்னாடி எல்லாம் வியூகம் அமைச்சு நல்ல ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு அது சாத்தியமான்னு படணும். அது விஜய் அவர்களுக்கு இவங்க காசு இல்லாம பண்ணுவாரான்ற மாதிரி குறைஞ்சது ஒரு அந்த காலகட்டத்துல டிஎம்கேக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யும் போதே ஒரு 300 கோடின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ கண்டிப்பா விஜய் கிட்ட ஒரு 500 கோடியாவது வாங்கலாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் விஜய்க்கு ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படியோ ஒரு 200 கோடின்னு வரும். குறைந்தபட்சம் நம்ம விஜய் அவர்கள் இந்த ஓட்டு வியூகம் அமைக்கிறதுக்காக மக்களிடையே வியூகம் அமைச்சு கொடுக்கறதுக்கு அரசியல்ல குறைஞ்சது ஒரு 600-700 கோடி அவர் செலவு பண்ணுவாரான்ற கேள்வி இந்த இடத்துல வருது. மக்கள் நிறைய கேள்வி இந்த இடத்துல இருக்கு. காரணம் என்னன்னா இந்த அளவுக்கு காசு எங்க இருந்து வருதுன்னு தான். பொதுவா விஜய் அவரோட சொத்து மதிப்பு ஒரு 500-600 கோடி இருக்கும் போல இருக்கு செய்திகள். ஆனா இருந்தாலும் 600 கோடி இப்பவே செலவழிக்கிறதா இருக்கும்போது, அதாவது தேர்தல் வியூகம் அமைக்கிறதுக்கு அப்போ நினைச்சு பாருங்க. அப்போ இவர் நடைப்பயணம் வருவாரு, அது இதுன்னு செலவு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு காசு எங்கிருந்து வருதுன்னு இந்த கேள்வி எல்லாம் நமக்கு வருது. நிறைய இங்க இருக்கு, நிறைய படம் நடிக்கிறாரு, நிறைய காசுகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் மக்கள் மத்தியில இப்போ ஒண்ணுமே இல்லை. நேரடியா ஒண்ணும் மக்களை சந்திக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இருந்தாலும் தேர்தல் வியூகம் அமைச்சு மட்டும் அதுவும் காசு இப்போ பிரசாந்த் கிஷோரும் காசு வாங்கி இது ஜெயிக்க வச்சிருவாரான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வரும் எல்லாருக்கும். டிஎம்கே இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் யாரும் வசூல் பண்ணாம எல்லாம் இல்லை, செலவு பண்ணாத அளவுக்கு இல்லை. காரணம் என்னன்னா முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபி யாரானாலும் சரி, டிஎம்கே எல்லாம் தொழிலதிபர்கள் இல்லை இந்த கம்பெனி நிறைய பெரிய பெரிய ஆளுங்கிட்ட கண்டிப்பா வசூல் இருக்கும். அதை வச்சு அவங்க தேர்தலுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப விஜய் அவர்கள் கேள்வி வருது, இந்த இவ்வளோ செலவு பண்ணி இந்த அளவுக்கு பண்ணும்போது நிறைய இப்போ இந்த அளவுக்கு செலவு யாராவது கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரு விஜய் கட்சியில தான். அவர் பின்னாடியே லாட்ரி மார்டின் இருக்கிறாரு. அவரு நல்ல சொத்து உள்ளவர் தான், நிறைய சம்பாதிச்சவர் தான். அவர் செலவு பண்ணாலும் கூட நாளைக்கு எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வர்றாங்களான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரணும். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற போது இந்த அளவுக்கு செலவு பண்ணுமான்ற கேள்வி இங்க இருக்கு. எல்லாம் எடுக்க தானே வருவாங்கன்ற கேள்வி அந்த இடத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியும். பீகார்ல எல்லாம் இவர் நின்னாரு, பிரசாந்த் கிஷோர் எல்லாம் 4 தொகுதியில் என்னமோ நின்னார் போல, 3 இடத்துல டெபாசிட்டே இல்லைன்ற மாதிரி. அப்புறம் அவரோட சொந்த தொகுதியிலேயே அவரால் வின் பண்ண முடியல. இருந்தாலும் இங்க விஜய்க்காக வேலை செஞ்சு விஜய் அவர்கள் நம்புறாரான்ற மாதிரி தான். காரணம் என்னன்னா அது நம்ம கேள்வி என்னன்னா, அதாவது வரட்டும், அவங்க வியூகம் அமைக்கட்டும் செய்யட்டும். ஆனா நமக்கு நம்மோட கேள்வி என்னன்னா இந்த அளவுக்கு காசு செலவு பண்றாங்களா, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்ற மாதிரி தான். நிறைய பதிவுகள் எல்லாம் செய்தி வந்துச்சு. அதாவது இதுக்கு பின்னாடி லயோலா இந்த மாதிரி நிறைய கத்தோலிக் சில குரூப் எல்லாம் இருக்காங்கங்கிற கிறிஸ்டியானிட்டி கன்வர்ஷனுக்காக நிறைய இருக்குன்னு. இதெல்லாம விஜய் சில விமர்சனங்கள் இருக்கு. விஜய் அவர்கள் தனித்து கிறிஸ்டியன் ஓட்டு சேர்த்துறதுக்காகவும் இங்க வரலாமாங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்துக்கள் தனி கிறிஸ்டியன் தனின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க. ஆனா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு காசு கொட்டும் போது அந்த காசெல்லாம் மறுபடியும் சம்பாதிக்க தானே ஒழிய வேற இந்த அளவுக்கு வேற என்ன கேள்வியா இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இங்க நாம பார்க்கப்படணும். அண்ணாமலை அவர்கள் நேத்து பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது சில கேள்விகள் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தார். வியூகம் அமைச்சு விஜய் அவங்க சந்திப்பு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கம்போது அவர் கிளியரா ஒரு விஷயத்த சொல்றாரு. மக்களோட மக்களா இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரைன்னு பாருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தைப்பூசன்னு கோயிலுக்கு பாருங்க, அங்க மக்கள் எப்படி வசதி இல்லாம மயங்கி விழுறாங்க, தண்ணி இல்லாம எப்படி இருக்காங்க, அடிப்படை கட்டமைப்பு ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லாம எப்படி இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்,
டைரக்டா வந்து பாருங்க. இதுதான் தேர்தல் வியூகம். மக்களோட மக்களா நின்னு இந்த மாதிரி பார்க்கறது தான் தேர்தல் வியூகமே ஒழிய, வெறும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து திடீர்னு ஒரு தேர்தல் வியூகம் அமைச்சுட்டோம்னா மட்டும் இங்க வந்து யாரும் ஜெயிச்சிட முடியாது. அந்த இதெல்லாம் இல்ல. அப்படியே ஏசி ரூம்ல உட்கார்ந்து என்ன பண்ணிருவாங்கன்னு தான். அரசியல்வாதிங்க யாராவது அங்க வேலை செய்றாங்களா? இப்ப ஒரு ஜெனரலா இருக்கலாம். ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறதா இருந்தாலும், யாராவது படிச்சவங்க வேற ஆட்கள வச்சு தான் கருத்து கணிப்பு எடுப்பாங்க மக்களோட மக்களா. அவருக்கு என்ன தெரியுது? அவன் ஏதோ ஒரு கணக்கு எடுத்துட்டு போவாப்புல. அப்போ மக்களோட குறைகள் என்ன, ஏதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியுது அந்த இடத்துல? அப்போ அந்த இடத்துல வந்து நெறைய கேள்வி இருக்கு. ஏசி ரூம் உட்கார்ந்து நல்லா ஒரு விளம்பர அரசியல் பண்ணி, ஒரு மேடை ஏத்தி பேசி, சின்ன சாதாரண ஒரு மேடை ஒரு மாநாடு நடத்துறது இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு 100 கோடி, 50 கோடின்ட்டு செலவு பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களோட மக்களா நின்னு, மக்கள் கிட்ட என்ன குறை இருக்கு, ஏது இருக்குன்னு பார்க்கிறது தான் உண்மையான ஒரு தேர்தல் வியூகமே ஒழிய, இந்த அளவுக்கு காசு குடுத்து, இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா இனி எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜெனரலா நம்ம பேசிக்கலாம். விஜய் அவர்களுக்கு வந்து எத்தனை ஓட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி அவர் ஓட்டு வாங்கியிருக்கிறாரா? இல்ல. இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருப்பாருங்கிற ஒரு கணிப்பு இருக்கும். ஆனா எல்லாம் ரசிகர் இருந்துட்டான்னா ஓட்டா மாறிடுமாங்கிற கேள்வி அந்த இடத்துல இருக்கு. அப்போ அவர் வந்து ஓட்டு வெறும் பசங்கள வச்சு, இன்னும் நெறைய விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு. நெறைய விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவங்க 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க தான். நெறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கப்படலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஓட்டே ஆகலன்னு தான். அப்படியே 18 தாண்டுனாலும் கூட வீட்ல இப்பல்லாம் எல்லாருமே சாதாரண ஒரு சின்ன பையன் இருந்தானா, யாருக்கு ஓட்டு போடணும் என்னங்கிறதெல்லாம் பொதுவா அவங்க வீட்ல அப்பா, அம்மாங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யாரும் எடுத்த உடனே போடுறதில்லன்ற மாதிரி தான். ஆனா இதெல்லாம் வச்சு இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு, ஏதாவது ஒரு தேர்தல் வியூகம் அப்படி அமைச்சு, மக்கள் மத்தியில ஏதாவது நல்லது செஞ்சிட முடியுமாங்கிற கேள்வி தான் இங்க வருது. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாதாரணமா நடைப்பயணம் போலாம். மக்களுக்கு என்ன கேள்வி, குறை இருக்கு, என்ன இதுன்னு போலாம். ஜென்ரலா இருக்கு. இப்ப எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஆளுங்கட்சி ஆனாலும் சரி, இருக்கிற விஷயங்கள் இப்ப பழனி பிரச்சனை அந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு. பழனின்னு இல்ல, எல்லா கோயில்லயும் அடிப்படை வசதியே இல்ல. ஒரு தண்ணி வசதி இல்ல, டாய்லெட் வசதி இல்ல. மக்களுக்கு வந்து நெறைய அது வந்து கண்கூடா நேத்து அண்ணாமலை அவர்கள் நேத்து போய் பார்த்திருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால தான் தைரியமா சொல்றாரு. மக்களோட மக்களா நின்னா மட்டும் தான் இது சாத்தியங்கிறது. மத்தபடி தேர்தல் வியூகம் அமைச்சு இதெல்லாம் வந்து பேசிக்கலாம். ஆனா மக்கள் வந்து காலவரி விட்டுருவாங்கன்ற மாதிரி தான் அவரு சொல்றாரு. பார்ப்போம். இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அவர் தேர்தல் வியூகம் அமைச்சு குடுப்பாரு. எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன்